மிக்ஜாம் புயல் நிவாரண நிதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அவரது தோப்பனார் வீட்டு சொத்தையா கேட்டோம் என திமுக எம்பி தயாநிதி மாறன் மக்களவையில் ஆவேசமாக பேசியுள்ளார். எங்களுக்கு வந்தது என்ன? 0 தான். ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசிலிருந்து வரவில்லை. இத்தனைக்கும் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார், பார்த்தார். ஏன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார்கள், பார்த்தார்கள், கையை சேர்த்தார்கள், வெறும் வாய்ப்பேச்சு பேசினார்கள், இன்டர்வியூ கொடுத்தார்கள். ₹1 தர வக்கில்லாமல் சென்று விட்டார்கள். இதில் கொடுமை என்னென்றால், நாங்கள் கேட்டோம், என்ன கேட்டோம்? ஐயா, நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை, எங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டார். நாங்கள் உங்கள் வீட்டு காசை கேட்கவில்லை, உங்க அப்பா வீட்டு காசையும் கேட்கவில்லை, எங்கள் வரிப்பணத்தை தருகின்றார். அதற்கு நமது நிதியமைச்சர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறார். 1 மணி நேரம் எங்களை வசைப்பாடினார். வசைப்பாடி என்ன சொன்னார்? திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், உங்க அப்பா வீட்டு காசு, உங்க ஆத்தா வீட்டு காசு எல்லாம் கேட்கக்கூடாது, மரியாதை இருக்கணும். ஆனா அவருக்கே தெரியவில்லை, பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு. அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு அறிவுரை சொல்ல நேரம் இல்லையா? நான் கேட்கிறேன், நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்க ஆத்தா வீட்டு காசெல்லாம் சொல்றீங்களே, நான் திருப்பி கேட்டேன், உங்க தோப்பனார் வீட்டு காசை நான் கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா? இருக்காது இல்ல? அதேதான், உங்கள் பேச்சில் வன்மம் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.